ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வழியாக கிடைச்ச டேட்டா மூலமாக நமக்கு இன்னும் பல பில்லியன் ஆண்டுகள் கழித்து நடக்க இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான நிகழ்வை பற்றி தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்பு வணக்கங்கள். வானத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரம் உட்பட இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதுக்கு நம்ம சூரிய குடும்பம் மட்டும் விதிவிலக்கு இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சூரியனும் இறந்து தான் போக போகுது. அது எப்போ எப்படி நடக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இப்போ விஞ்ஞானிகள் முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க. பல பில்லியன் வருஷம் கழித்து நடக்க இருக்கிற ஒரு நிகழ்வை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசணும்? அதுக்கு காரணம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்போது பூமியிலிருந்து 34 லைட் இயர்ஸ் தொலைவில் WD-1202-232 ஒரு வேற்று கிரகத்தையும், பூமியிலிருந்து 53 லைட் இயர்ஸ் தொலைவில் WD-210582 ஒரு வேற்று கிரகத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு வேற்று கிரகங்களுமே ரெண்டு வெவ்வேறான ஒயிட் ட்வார்ஃப்ஸ், அதாவது இறந்து போன நட்சத்திரங்களை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. நட்சத்திரங்களோட லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய சூப்பர் மேசிவ் ஸ்டார்ஸ் எல்லாமே ரெட் ஜெயிண்ட்டாக மாறினதுக்கப்புறம் ஒரு சூப்பர் நோவாவாக வெடித்து பிளாக் ஹோலாவோ நியூட்ரான் ஸ்டாராவோ மாறிடும். அதே போதுமான மாஸ் இல்லாத நட்சத்திரங்கள் ரெட் ஜெயிண்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் பிளானட்டரி நெபுலாவாக மாறி அதன் பின்னாடி ஒயிட் ட்வார்ஃபாக மாறிடும். இதுவரைக்கும் ஒயிட் ட்வார்ஃப்ஸை சுற்றி ரொம்பவே குறைவான கிரகங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரெண்டு ஒயிட் ட்வார்ஃப்ஸும் சரி, அதை சுற்றி வர ரெண்டு எக்ஸோ பிளானட்ஸும் சரி, அதனுடைய டெம்பரேச்சர், மாஸ், ஆர்பிட்டல் கேப், இது எல்லாமே சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களோட ஒத்து போகிற மாதிரியாக தான் இருக்குது. ஸோ ஒரு கிரக அமைப்பு அதனுடைய நட்சத்திரம் இறந்த பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வேற்று கிரகத்துடைய வயசுன்னு பார்த்தோம்னா 1 to 5 பில்லியன் வருஷங்கள் இருக்கும். இது வரைக்கும் 5000 வேற்று கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே அந்த வேற்று கிரகத்துடைய சூரியனை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேற்று கிரகத்தை டைரக்டாக அதனுடைய இமேஜை கேப்சர் பண்ணி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறது. இது முழுக்க முழுக்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புடைய அசாத்திய திறமையால் தான் நடந்திருக்கு. சரி, இப்போது நம்ம சூரிய குடும்பத்துக்கும் இந்த ஒயிட் ட்வார்ஃப்ஸ் மற்றும் அதை சுற்றி வர அந்த வேற்று கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒயிட் ட்வார்ஃபும் அதை சுற்றி வர அந்த வேற்று கிரகமும் ஒரே வயசாக இருந்து, அதே நேரம் அந்த வேற்று கிரகம் ஒயிட் ட்வார்ஃப்லேருந்து ரொம்ப தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேற்று கிரகம் அதனுடைய ஆர்பிட்லேயே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதே தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கும். நம்ம சூரியன் இறந்து போனாலுமே சரி, நம்ம சூரிய குடும்பத்துடைய கேஸ் ஜெயின்ஸ், அதாவது ஜூபிட்டர், சாட்டர்ன், ஐஸ் ஜெயின்ட்டான யுரேனஸ், நெப்டியூன் அதனுடைய ஆர்பிட்லேயே சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியன் ஒரே நாளில் ஒயிட் ட்வார்ஃபாக மாறுமானா அதுதான் கிடையாது. சூரியனில் இருக்கிற ஹைட்ரஜன் எப்போ தீருதோ அன்னைக்கு தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கான அழிவு ஆரம்பமாகுது. இதுக்கு இன்னும் 5 பில்லியன் வருஷம் டைம் இருக்குது. ஏன் 5 to 7 பில்லியன் வருஷமே ஆகலாம். ஸோ நம்ம இப்போ நிம்மதியாகவே இருக்கலாம். ஃபஸ்ட்டு சூரியன் ஒரு ரெட் ஜெயிண்ட் ஸ்டாராக மாறின பின்னாடி மெர்க்குரி, வீனஸ் இதை எல்லாத்தையுமே தன்னுடைய ஈர்ப்பு விசையால் உள்ளே இழுத்துக்கும். எர்த்து உடனே கூட உள்ளே இழுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட்டராக நடக்கலாம். ஆனால் சூரியன் ரெட் ஜெயிண்ட் ஸ்டாராக மாறினதுமே பூமி வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக மாறிடும். அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே வெப்பமாக ஆரம்பிச்சிடும். சூரியன் ரெட் ஜெயிண்ட் ஸ்டாராக மாறினது பின்னாடி இப்போ இருக்கிறத விட பல ஆயிரம் மடங்கு அதிக பிரைட்னஸோடு இருக்கும். அஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், குய்பர் பெல்ட், இன்னர் வுட் கிளவுட், அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், ஜெயிண்ட் பிளானட்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இதில் இருக்க ஐஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் ஆகிட்டு வெறுமனே பாறையாவோ இல்லைனா ஒரு மெட்டல் கோர் மட்டும்தான் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, குய்பர் பெல்ட், ப்ளூட்டோ, நெப்டியூனோட நிலாவான டைட்டன் இது எல்லாமே ஒரு ஹேபிட்டபிள் பிளானட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது பூமியில் இப்போ எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கோ அதே அளவுக்கான டெம்பரேச்சர் சூரியன் ரெட் ஜெயிண்ட்டாக மாறினதுக்கப்புறம் ப்ளூட்டோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரம் நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் அதனுடைய ஆர்பிட்லேருந்து எஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன்கிட்ட போதுமான மாஸ் இல்லாதனால சூரியன் பிளாக் ஹோலாக மாறாது, ஒயிட் ட்வார்ஃபாக தான் மாறும். ஒரு கிரகத்துடைய ஆர்பிட் ரெகுலர் பேட்டர்னில் இருந்துச்சுன்னா அதனுடைய பிரைட்னஸ், டிரான்சிட்டை நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும். ஆனால் ஒயிட் ட்வார்ஃப்ஸ் சுற்றி வர பிளானட்ஸோடைய ஆர்பிட் இர்ரெகுலர் பேட்டர்னில் இருப்பதால் அதனுடைய முடிவு ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். சூரியன் நாளைக்கு ஒயிட் ட்வார்ஃபாக மாறினதுக்கப்புறம் அதை நோக்கி வர கிரகங்கள் எல்லாமே உள்ளே இழுக்கப்பட்டு சுக்கு நூறாக உடஞ்சி ஒரு நாளைக்கு ஒரு டஸ்ட்டாக தான் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கும். ஃபைனலாக ஜெயின் பிளானட்ஸோடைய ரெம்னன்ஸோட, அதாவது உடைந்த சிறு துண்டுகளோட நம்ம சூரியன் ஒரு ஒயிட் ட்வார்ஃபாக தான் இந்த பிரபஞ்சத்தில் காட்சி அளிக்கும். பூமி எங்கேயோ ஒரு இடத்த ஒரு தூசாக மிதந்துக்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு
உலகம் அழிஞ்சிருக்கும், பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு புதிய உலகம் பிறந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சொன்னதை விட பயங்கர கொடுமையாக இருக்கும் இந்த சூரிய குடும்பத்துடைய அழிவு. இதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்.